கிட்டத்தட்ட இதய நோய்க்காக மருத்துவம் செய்ய வர்றாங்க இல்லையா, அதில் 15% மக்கள் இந்த கேட்டகரி தான், இந்த வரையறைக்குள்ள தான் வர்றாங்க. அவங்களுக்கு நேரடியாக ஆக்சுவலி இதயத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலோ, ஒரு எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா இதயத்தில் ஒரு உடலியல் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இந்த டாக்டர்கிட்ட நான் செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேற ஒரு டாக்டர் கிட்ட போகிறேன் அப்படின்னு வேற இடத்துலையும் போய் பார்ப்பாங்க. மறுபடியும் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது. என்ன காரணம்னா, இது உளவியல் நோயாக மாறிடுச்சு. அவங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை இல்லை, இதயத்தில் தனக்கு பிரச்சனை இருக்கிறதாக நினைத்து கொண்டு அது உளவியல் நோயாக மாற்றி வச்சுக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, உங்களுக்கு நோய் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்ருப்பாங்க. பொதுவாகவே ஒரு காஃபி சாப்பிட்டா கஃபைன் உள்ள போகுது, அதனால இதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாகும். இது நம்ம அத்தனை பேருக்கும் நடக்கக்கூடிய ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அவங்க ஒரு காஃபி சாப்பிட்ட உடனேயே இதயம் படப்படன்னு துடிக்க ஆரம்பிக்குதுல்ல, இதயம் துடிக்கிறத தனக்கு இதய நோய் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. இப்படி தங்களை பற்றி ஏதோ ஒரு நோய் இருப்பதாக நினைத்து கொண்டே இருக்கிறதுனால் இந்த நோய்க்கு சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னே பேர்.